கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, அதாவது இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து, கடன் தொல்லைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான அந்த வழியை நமக்கு காண்பித்து கொடுத்து, நாம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவாத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. உண்மையும் ஒரு விதத்துல அதுதான். ஆனா இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்பயுமே இப்படித்தான் இருப்பாரா? எவ்வளவு பாவம் பண்ணாலும் அவர் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பாரா? எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் அவர் மன்னிச்சுட்டு தான் இருப்பாரா? நாம அவருக்கு கோபமே வராதா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப அவருக்கு கோபம் வராது அப்படின்னா நியாய தீர்ப்பு எதுக்கு? அப்ப நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அந்த நியாயம் தீர்ப்புல கடவுளுக்கு விருப்பமா நடக்கிறவங்க, கடவுளை பின்பற்றி நடக்கிறவங்க, மனித நேயத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, பாவம் செய்யாதவங்க பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எந்த நேரமும் அக்கிரமமும் அநியாயமும் அட்டகாசமும் பாவமான காரியங்களையும் மீறுதல்களையும் கொலை கொள்ளை விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறவன் நரகத்துக்கு போவான், அவன் அழிந்து போவான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ மனிதர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுறாங்க இல்லையா? பரலோகத்துக்கு போகிற ஒரு கூட்டம், பாதாளத்துக்கு போகிற ஒரு கூட்டம். இப்ப இந்த பாதாளத்துக்கு போகிற கூட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவருக்கு கோபம் ஊட்டினவர்களா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எரிச்சல் ஊட்டினவங்களா இருப்பாங்க. அவருக்கு துரோகம் பண்ணினவங்களா இருப்பாங்க. அப்படி செஞ்சவங்களுக்கு தான் இப்படி ஒரு நிலைமை. இத எப்படி நாம ஏத்துக்க முடியும்? இதை எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வழி நடத்தப்படுறாங்க. அவரை வழி நடத்தி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. மோசே தான் கூட்டிட்டு வர்றார். இப்ப 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்க அங்க இருக்கிறாங்க. அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. ஒரே முரண்பாடு, பல பிரச்சனைகள், பல கேள்விகள், பல சூழ்நிலைகள், இதையெல்லாம் கடந்துதான் அவர் வந்துட்டு இருக்கார். ஆன போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர்னால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜனங்களுக்காக வேண்டி இவர்கள் எழுப்புகிற அந்த பிரச்சனைகளையும் அந்த சூழ்நிலையும் ஆண்டவரோட சமூகத்துல சொல்லிட்டே வர்றார். அப்ப இவர் ஒரே ஒரு மனுஷன் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அதுக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு காரியம் செய்யறேன்னு சொல்லி யாத்திராகமம் 23ல 21, 20, 21, 22 இந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் உனக்கு சொன்ன இடத்துல தேசத்துக்கு நீ போய் சேருகிறதற்கும் உனக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புறேன். உங்களை வழி நடத்திட்டு போவாரு. அவரோட சமூகத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவருக்கு எரிச்சல் ஊட்டிடாதீங்க, அவரை கோபப்படுத்திடாதீங்க. உங்களுடைய துரோகங்களை அவர் பொறுக்கிறது இல்ல, நீங்க அவருக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா, நீங்க போற இடத்துல உங்களுக்கு எதிர்கொண்டு வருகிற எல்லா சண்டைகளையும் சச்சரவுகளையும் போர்களையும் அவர் பார்த்துக்குவாரு. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்.
அதுக்காகத்தான் நான் அவரை அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணாதீங்க, அவரை கோபம் ஊட்டிராதீங்க, அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கடவுள் சொல்றத நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாம ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த வார்த்தைகளை நாம யோசிச்சு பார்க்கிறப்ப பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்களோடு கூட சென்ற அந்த கன்மலை கிறிஸ்துங்கிறார். அவர்கள் ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அவர்களோடு கூட சென்றவர் கிறிஸ்துன்னு சொல்றார். அப்ப இந்த கிறிஸ்துவை நீங்க கோபப்படுத்தாதீங்க. உங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்துவ, நீங்க அவர் ரொம்ப நல்லவர், உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை மீட்கிறவர், உங்க மேல அன்பு செலுத்துறவர், உங்களை ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போறவர், உங்களை மீட்டெடுத்துட்டு போற எல்லாமே சரி. ஆனா அவரை கோபப்படுத்தினார். இன்னொன்னு, உங்களுடைய துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. துரோகம் மட்டும் பண்ணாது. துரோகிகளை இயேசு கிறிஸ்து மன்னிக்க மாட்டார். அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். ஒன்னு யூதாஸ் காரியர், கூடவே இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூடவே இருந்து, அவர் கூடவே சாப்பிட்டு, அவர் கூடவே இருந்தவர் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம்! அந்த துரோகத்தை அவர் மன்னிக்கல. அவர் நாண்டு கொண்டு செத்து போனான் அவன், அந்த யூதாஸ் காரியர். அதை தடுக்கல. பரவாயில்ல, நீ என்ன காட்டி கொடுத்துட்ட, இனிமே அந்த மாதிரி செய்யாதான்னு அவனை மன்னிக்கவும் இல்லை. ஒரு சம்பவம். 2வது சம்பவம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அனனியா, சப்பீரால் 2 பேர். இவங்க கொஞ்சம் சொத்துக்களை எல்லாம் வித்து கொண்டு வந்து மறைக்கிறாங்க. கொடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, எனக்கு வேண்டாங்க, இல்லை என்னால கொடுக்க முடியாது, நான் இந்த ஊழியத்துக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னா பேசாம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா சொத்துக்களை நல்ல விலைக்கு வித்துட்டு அந்த பணத்தை பார்த்த உடனே அவங்கனால மனசு மாறிடுச்சு. அந்த ஊழியர்களும் அந்த சுவிசேஷர்களும் இவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் பண்றாங்க. அவங்க 2 பேருமே செத்து போறாங்க அந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரியான துரோகங்களை கர்த்தர் மன்னிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆலயத்துக்கு சும்மா தரேன்னு சொல்லுவாங்க, 4 பேர் தன்னை பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி நான் கொடுக்குறேங்க அப்படிம்பாங்க. ஆனா கொடுக்க மாட்டாங்க. சில பேர் பாருங்க, இந்த ஆர்வெஸ்ட் சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் ஆர்வெஸ்ட் ஒண்ணு கொண்டாடுவாங்க. அப்ப நிறைய பொருள்கள் வாங்கி ஏலம் விடுவாங்க. இந்த ஏலத்தை நல்ல விலைக்கு எடுப்பாங்க. அந்த பொருள் 1000 ரூபாய்க்கு தான் பொருளா இருக்கும், ஆனா 10,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. பாக்குறவங்க எல்லாம் 1000 ரூபாய் பொருளை 10,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டாரு, 9,000 ரூபாய் கடவுளுக்காக காணிக்க கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. இவர் எல்லாம் எடுத்துட்டு இவர் பேரை எழுதி வச்சுட்டு அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான பொருளை வாங்கிட்டு போயிடுவார். அந்த 1000 ரூபாயை கூட தரமாட்டார். கடைசி வரைக்கும் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, ஏழை பாக்கியை கொடுங்க, ஏழை பாக்கியை கொடுங்க, ஏழை பாக்கியை கொடுங்க. ஆனா கொடுக்கவே மாட்டேன். இது ஆலயத்துக்கு செய்கிற துரோகம். இந்த துரோகத்தை கடவுள் மன்னிக்க மாட்டார். அதே மாதிரி காணிக்கையை நம்பி அவங்ககிட்ட கொடுப்பாங்க, அந்த காணிக்கையை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த துரோகத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். அன்பானவர்களே, இப்ப நம்ம மேல கர்த்தர் என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னா, தன்னோட ஜீவனையும் தன்னோட அழகையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதல்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, இவங்கெல்லாம் இனி நான் சொன்னபடி நடப்பாங்க, என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க, இவர்கள் என்னுடைய மக்கள், என்ன பிரதிபலிக்கிறவங்களா இருப்பாங்க, நான் போறேன் பிதாவின் இடத்திற்கு, ஆனா இவங்கெல்லாம் அப்படி இல்லை, இவங்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ்கிற போது என்னை அவங்க பிரதிபலிப்பாங்க, அவங்க பேச்சிலையும் அவங்களுடைய கிரியைகளிலும் அவர்களுடைய செய்கைகளிலும் என்னை அவங்க பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்க. அந்த நம்பிக்கைக்கு நாம துரோகம் பண்ணோம்னு வைங்களேன், நம்மளை மன்னிக்கவே மாட்டேன்.
அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில கூட கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணுவது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றாங்க, நண்பர்கள் நண்பர்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, உறவினர்கள் உறவினர்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இந்த துரோகம் பண்றப்ப இந்த துரோகத்தை பார்த்து இருதயம் உடைஞ்சு போயிருக்கும் பாருங்க, கண்ணீர் வரும் பாருங்க. அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஏக்கத்தையும் அந்த மனிதனுடைய கண்ணீரையும் கர்த்தர் உடனே கேட்பார். நீங்க உங்களோட வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களுக்கு ஒரு 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 பிள்ளைய ஒரு ஒரு பொண்ணை நீங்க வளர்க்குறீங்க, ஒரு பையனை வளர்க்குறீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு திருமண காரியம் வருது. அந்த திருமணத்துக்காக நீங்க நிறைய இடங்கள்ல அலைஞ்சு நல்ல மாப்பிள்ளை பார்த்து நல்லா பேசி பத்திரிக்கை அடைச்சு திருமணம், நாளைக்கு காலையில திருமணம், இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட ஓடி போயிருதுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் அந்த பெத்தவங்களோட மனசு? அதே மாதிரி பையன், ஒரு பையன் இருக்கிறான், அவனை நல்லா படிக்க வச்சு நல்ல விதமா வேலையை வாங்கி கொடுத்து அவனுக்கு நிறைய விஷயங்களை அவனுக்காக இழந்து அவன் ஒரு சூழ்நிலைக்கு படிச்சு அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து திருமணம் பண்ணி வச்சு அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார வைக்கிறப்போ பெற்றோர்களை பார்த்து நீங்க வராதிங்க, நாங்க தனியா இருக்கிறோம்னு சொல்லி அவன் பெத்தவங்களை கண்டுக்காம விட்டுட்டு போறான்னு வைங்களேன், அந்த துரோகம் எப்படிப்பட்ட துரோகமா இருக்கும்? அந்த பெற்றோர்களுடைய மனம் எப்படி உடைஞ்சு போயிருக்கும் நினைச்சு பாருங்க. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட துரோகங்களை கர்த்தர் மன்னிக்கிறதே கிடையாது. துரோகிகளை கர்த்தர் மன்னிக்க மாட்டார், விரோதிகளை மன்னிப்பார், துரோகிகளை மன்னிக்க மாட்டார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மன்னிக்காத ஒரு விஷயம் இருக்குன்னா அது துரோகம் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம மனித நேயம் உள்ளவர்களா இருப்போம். எந்த ஒரு சக மனிதர்களுக்கும், யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த சக மனிதர்களுக்கும் நாம நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணுனா அது கடவுளுக்கே பிடிக்காது. மனிதர்களுக்கு பண்ணுகிற துரோகத்தையே அவர் ஏத்துக்கலைங்கிறப்ப கடவுளுக்கு நாம துரோகம் பண்ணா அவர் ஏத்துக்குவாரா? நினைச்சு பாருங்க. அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு விஷயம் இப்போ துரோகம். இந்த துரோகத்தை உங்களுடைய இருதயத்துல இருக்குமானால் தயவு செஞ்சு எடுத்து போட்டுருங்க. ஏன்னா துரோகம் இருந்துச்சுன்னா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. நீங்க யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், அன்னைக்கு கடவுளை பத்தி எனக்கு தெரியல, இன்னைக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த முறையின்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உனக்கு நான் அன்னைக்கு துரோகம் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அதற்கான ஒப்புரவை நீங்க யாருக்கு துரோகம் பண்ணிருந்தீங்களோ அவங்களோட ஏற்படுத்திக்கணும். அதே போல கர்த்தரிடத்துல நாம துரோகம் பண்ணாதபடிக்கு அவர் நம்பீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவர்களா நம்ம இருக்கணும். இருப்பீங்களா? கட்டாயம் இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த தியானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு முன்பாக எங்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் எரிச்சல் ஊட்டுகிறவராகவும் கோபம் ஊட்டுகிறவர்களாக துரோகம் பண்ணுகிறவர்களாக இல்லாமல் மனித நேயத்தோடு உண்மையாய் உத்தமமாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ நீங்க கிருபை பாராட்டு. இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.